வாங்க இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். சுமார் 60 வருஷமா நடைமுறையில இருந்த இந்தியாவின் வருமான வரிச் சட்டம் இப்போ முற்றிலுமா ஒரு புது அவதாரம் எடுத்திருக்கு. இந்த மாற்றம் உங்களையும் என்னையும் மாதிரி சாதாரண மக்களை எப்படி பாதிக்கப் போகுது? வாங்க இத பத்தி விரிவாக அலசலாம். சரி, முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். எதுக்காக 60 வருஷமா இருந்த ஒரு சட்டத்தை தூக்கி போட்டுட்டு அத மறுபடியும் முழுசா எழுதணும்? அப்படி என்னதான் பிரச்சனை இருந்துச்சு? இந்த புது சட்டம் எந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சி பண்ணுது? வாங்க தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு மாற்றத்தையும் புரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி அது ஏன் தேவைப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த 1961ஆம் வருஷம் கொண்டு வந்த பழைய வருமான வரி சட்டத்துல அப்படி என்னதான் சிக்கல்கள் இருந்துச்சு? அது ஏன் இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துக்கு செட் ஆகாம போச்சு? பார்க்கலாம். கடந்த 60 வருஷத்துல இந்த சட்டம் ஒரு சட்டமா இல்ல, பல சட்டங்களை ஒட்டி வச்ச ஒரு ஒட்டு வேலை மாதிரி இருந்துச்சு. ஏகப்பட்ட திருத்தங்கள், புதுசா சேர்த்த விதிகள்னு எல்லாம் சேர்ந்து ஒரு சராசரி மனுஷன் அதை புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்றது ரொம்பவே கஷ்டமா ஆயிடுச்சு. சும்மா அந்த நம்பரை பாருங்களேன். 65 தடவைக்கு மேல திருத்தம், 4000க்கும் அதிகமான மாற்றங்கள். நினைச்சு பாருங்க, இந்த ஒரு புள்ளி விவரமே போதும் அந்த சட்டம் காலப்போக்குல எவ்ளோ பெரிய சிக்கல் நூலா மாறிடுச்சுன்னு புரிஞ்சுக்க. அதோட அசல் வடிவமே சிதைஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். மொத்தத்துல பழைய சட்டத்தோட பிரச்சனைகள் இதுதான். விதிகள் எல்லாம் அங்கொன்னும் இங்கொன்னுமா சிதறி கிடந்தது. சட்டமொழி ரொம்ப கடினமா இருந்துச்சு. தேவையில்லாத நிபந்தனைகள் வேற. இதோட விளைவு என்ன? வரி கட்டுறவங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நடுவுல தீராத வழக்குகள். இதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா தேவைப்பட்டது. இவ்ளோ பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேண்டாமா? அங்கதான் அரசாங்கம் ஒரு புது எளிமையான சட்டத்தை உருவாக்குற முயற்சியா ஆரம்பிச்சாங்க. அந்த பயணம் எப்படி இருந்துச்சுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு சட்டம் உருவாகிறதுங்கிறது ஒரு நாள்ல நடக்கிற காரியம் இல்ல. இதோ பாருங்க அதோட முழு பயணத்தையும். பிப்ரவரி 2025ல ஒரு மசோதாவா ஆரம்பிச்சு பார்லிமெண்ட் விவாதங்கள், திருத்தங்கள் எல்லாத்தையும் தாண்டி கடைசியா ஆகஸ்ட் மாசம் குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் வாங்குச்சு. ஏப்ரல் 1, 2026ல இருந்து இந்த புது சட்டம் நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமா மாறப்போகுது. இந்த வரைபடம் அதத்தான் தெளிவா காட்டுது. ஒரு சட்டத்தை உருவாக்குறதுங்கிறது ஒரு நீண்ட நெடிய பயணம். பல கட்ட விவாதங்கள், மாற்றங்கள் எல்லாத்துக்கும் பிறகுதான் ஒரு தெளிவான புது சட்டம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த முழு மாற்றத்தோட அதிகாரப்பூர்வ நோக்கம் இதுதாங்க. இந்திய பட்டிய கணக்காளர்கள் நிறுவனமே சொல்ற மாதிரி சட்டத்தை எளிமையாக்கணும், சுருக்கமாக்கணும், எல்லோருக்கும் புரிய வைக்கணும். இதுதான் இந்த மொத்த முயற்சிக்கும் அடிநாதமா இருந்திருக்கு. சரி, சட்டத்தை எளிமையாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அதை எப்படி செஞ்சாங்க? இந்த புது சட்டத்தை வடிவமைச்சதுக்கு பின்னாடி இருந்த வழிகாட்டும் கொள்கைகள் என்ன? வாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த சீர்திருத்தத்தோட முக்கிய நோக்கம் சட்டத்தோட கட்டமைப்பை சிம்பிளா மாத்துறதுதானே தவிர வரி விகிதங்களையோ இல்ல முக்கியமான கொள்கைகளையோ மாத்துறதில்ல. இதனால வரி கட்டுறவங்களுக்கு ஒரு நிலையான, கணிக்கக்கூடிய சூழல் உருவாகும். இந்த 4 விஷயம்தான் இந்த புது சட்டத்தோட தூண்கள். 1, பழங்காலத்து மொழிய மாத்தி புரியுற மாதிரி மாத்துறது. 2, டெக்னாலஜி உள்ள கொண்டு வர்றது. 3, வரி கட்டுறவங்களோட கஷ்டத்தை குறைக்கிறது. 4, கிரிப்டோ மாதிரி புது விஷயங்களுக்கும் சட்டம் கொண்டு வர்றது. இந்த 4ம் சேர்ந்ததுதான் இந்த புதிய வரி அமைப்பு. எளிமைப்படுத்துறதுன்னு சும்மா வார்த்தையில சொல்லல, அது செயல்லயும் இருக்கு. இந்த புள்ளி விவரங்களை பாருங்க. சட்டத்தோட பிரிவுகள், அத்தியாயங்கள்னு எல்லாமே கணிசமா குறைக்கப்பட்டிருக்கு. தேவையற்ற சிக்கல்களை நீக்கிட்டு சட்டத்தை எல்லாருக்கும் புரியுற மாதிரி மாத்துறதுதான் இதோட நோக்கம். நம்பர்களே, சில சமயம் கதை சொல்லும். இந்த ஒப்பீட்ட பாருங்க. 819 பிரிவுகள்ல இருந்து நேரா 536க்கு குறைஞ்சிருக்கு. 47 அத்தியாயங்கள்ல இருந்து 23ஆ சுருங்கியிருக்கு. இது வெறும் நம்பரை குறைக்கிறதில்ல, நம்ம தலையில இருந்த பாரத்தை குறைக்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி. சரி, இப்போ நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். வரி செலுத்துறவங்களா, தொழில் பண்றவங்களா, இந்த புது சட்டத்துல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன? இது உண்மையிலே ஒரு சூப்பரான மாற்றம். முன்னாடி ப்ரீவியஸ் இயர், அசஸ்மெண்ட் இயர்னு 2 வார்த்தைகள் இருந்துச்சு. அது பலருக்கும் குழப்பத்தை கொடுத்துட்டே இருந்துச்சு. இனிமே அந்த குழப்பமே கிடையாது. டாக்ஸ் இயர், அதாவது வரி ஆண்டுன்னு ஒரே ஒரு வார்த்தை தான். வரி காலத்தை புரிஞ்சுக்கிறது இனிமே ரொம்ப ரொம்ப சுலபம். காலம் மாறுது, சட்டமும் மாறணும் இல்லையா? கிரிப்டோ கரன்சி மாதிரி டிஜிட்டல் சொத்துக்களை இந்த புது சட்டம் அதிகாரப்பூர்வமா அங்கீகரிக்குது. இனிமே இது ஒரு கிரே ஏரியா கிடையாது. வரி விதிப்புல இருந்த குழப்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு தெளிவான வழிகாட்டுதல் இப்ப கிடைச்சிருக்கு. நடைமுறையில எளிமையாக்குறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம்.
முன்னாடி டிடிஎஸ் சம்பந்தப்பட்ட விதிகள் சட்ட புத்தகத்துல அங்கொன்னு இங்கொன்னுமா சிதறி கிடக்கும். அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிரும். ஆனா இப்போ எல்லாமே ஒரே பிரிவுக்கு கீழே கொண்டு வரப்பட்டிருக்கு. இது உண்மையிலே பெரிய வசதி. இவ்வளவு மாற்றங்கள், இதெல்லாம் சரி. ஆனா இதனால கடைசில உங்களுக்கு என்ன பயன்? ஒரு தனி நபரா, ஒரு தொழில் முனைவோரா இந்த புது சகாப்தம் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை கொண்டு வரப்போகுது? வாங்க சுருக்கமா தொகுத்து பார்க்கலாம். ஆக இந்த புது சட்டத்தோட வாக்குறுதி என்ன? ரொம்ப சிம்பிள். எளிமையான விதிகள், வெளிப்படையான நடைமுறைகள், அப்புறம் நிலையான ஒரு வரிச்சூழல். இது தனி நபர்களுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவில தொழில் தொடங்குறத இன்னும் எளிதாக்கி வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கறதுக்கும் இது ஒரு முக்கியமான படியா இருக்கும். ஒரு எளிமையான சட்டம் கொண்டு வந்தது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அதோட உண்மையான வெற்றி அதை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்கங்கறத பொறுத்துதான் இருக்கு. காகிதத்துல இருக்கிற எளிமை நிஜ வாழ்க்கையிலயும் எல்லாருக்கும் ஒரு எளிமையான வரி அனுபவத்தை கொடுக்குமா? அதை நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.